பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை, மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தது, எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி, அவ்வளவு சரித்திரம் இருக்கு. அதை அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை நிறுத்திருக்காரு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. He brought the history of historical accuracy. இவ்வளவு பெரிய ஒரு ரெயின்போ வாழ்க்கைய, அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கைய, அதையெல்லாம் ஒரு புத்தகத்துல கொண்டு வந்து நம் கண் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை. சகோதரர் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சாதாரண வேலை, ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு புத்தகம். அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர், வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க, அவர் பிறக்கும்போது அந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1883 சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1966 பிப்ரவரி 26 அவர் மரணத்தை தழுவிய பொழுது சித்தாந்தம் முடிந்து விடவில்லை. ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார், எப்படி சாகணும் அப்படிங்கிற.